ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ். இந்த வீடியோல நம்ம ரெசிபி ஃபைண்டர் அப்படின்ற இந்த வெப் ஆப் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ஏபிஐ பேஸ் பண்ணது. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஒரு ஏபிஐ பேஸ் பண்ணி அந்த ஏபிஐ டேட்டாலேருந்து நம்ம எப்படி வந்து ரெசிபி டேட்டா வந்து ஃபெச் பண்ண போறோம் அப்படின்றது தான். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷ வந்து இங்க சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த டிஷ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அத பத்தி டீட்டெயில்ஸ் வரும். இப்ப நான் சூஷின்னு ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு இந்த டிஷ் இங்க எனக்கு வந்திருக்கு. இப்ப சப்போஸ் இத நான் வந்து டெலீட் பண்ணிட்டு மீல் டைப் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு சர்ச் குடுக்குறேன். அது ரிலேட்டடான டிஷ்ஷஸ் வந்து வருது. அதுக்கப்புறமா லஞ்ச் அப்படின்னு குடுத்துட்டு, இதுல வந்து நானு குளூட்டன் ஃப்ரீ அந்த மாரி குடுக்குறேன். ஸோ அது ரிலேட்டடான டிஷ்ஷஸ் வருது. இந்த மாதிரி ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி இத வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய HTML வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு HTML என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எப்பயும் போல ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல பார்த்த வரைக்கும் வந்து எப்டி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இன்புட், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அத சர்ச் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் 2 என்னன்னா, ஒண்ணு அந்த லஞ்சா, பிரேக்ஃபாஸ்ட்டா அந்த மாரி, இன்னொன்னு வந்து வேகனா, இல்ல வெஜிடேரியனா, இல்ல குளூட்டன் ஃப்ரீயா அந்த மாதிரி வந்து ஃபில்டர்ஸ் வந்து 2 குடுத்துருக்கோம். கீழ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். எல்லா டிஷ்ஷஸையுமே கீழ வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வொர்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட HTMLலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒண்ணு குடுத்துக்கலாம். இப்ப இந்த டெம்ப்ளேட்ல நேம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ரெசிபி ஃபைண்டர் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ ரெசிபி ஃபைண்டர் அப்டின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு எமோஜி இருக்க மாதிரி நான் ஒண்ணு காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ நம்மளுடைய CSSயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் CSS அப்டின்றதுல வந்து ஸ்டைல்.சிஎஸ்எஸ் அப்படின்றது. இப்ப பாடிக்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த கண்டெய்னருக்குள்ள தான் வந்து அந்த ரெசிபி ஃபைண்டர் அப்படின்ற ஹெட்டிங், அதுக்கப்புறம் இன்புட், அதுக்கப்புறம் அந்த 2 செலக்ட் எல்லாமே வந்து நம்ம குடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். டிவ் அப்படின்றதுல டிவ் டாட் கண்டெய்னர். ஏன்னா இது ஒரு கிளாஸ் அப்படின்றனால நம்ம வந்து கண்டெய்னர் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா H1க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ரெசிபி ஃபைண்டர் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ரெசிபி ஃபைண்டர் அப்படின்றத குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து இந்த எல்லா டேட்டாவையும் வாங்க போறோம். ஸோ அந்த இன்புட் ஆகட்டும், இல்ல வந்து 2 செலக்ட் இது எல்லாமே நம்மளுக்கு ஃபார்ம்க்குள்ள தான் இருக்க போது. ஃபார்ம்க்கு வந்து நம்ம ஒரு ஐடியும் குடுக்க போறோம். ஸோ சர்ச் ஃபார்ம் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்ப இதுல நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து வேண்டாம். அதுக்கு பதிலா ஐடி வந்து நம்மளுக்கு சர்ச் ஃபார்ம் அப்படின்றது இருக்கு. இப்ப இந்த ஃபார்ம்க்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட்டா வந்து இந்த இன்புட்க்கும் நம்ம வந்து ஒரு ஐடி குடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்டின்னா, சர்ச் இன்புட் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப டைப் வந்து டெக்ஸ்ட் அப்டின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்ம சர்ச் ரெசிபீஸ் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். சர்ச் ரெசிபி அப்டின்றத குடுத்துட்டு, ரெக்வயர்ட் அப்டின்றத குடுத்துட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நம்மளுக்கு அந்த செலக்ட் வேணும் இல்லையா? ஸோ செலக்ட்ல வந்து நம்ம நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்த மாரி இருந்துச்சு. ஸோ ஓகே. செலக்ட் அதுக்கப்புறம் இதோடைய ஐடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீல் டைப் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ அது லஞ்சா, பிரேக்ஃபாஸ்ட்டா, டெசர்ட்டா, ஸ்நாக்கா அந்த மாதிரி. ஸோ மீல் டைப் அப்டின்றத குடுத்துட்டு, இதுல வந்து நம்மளுக்கு நேம் அப்டின்றது வேண்டாம். அண்ட் ஐடி மட்டும் இருக்கு. இப்ப இதுக்குள்ள நம்ம வந்து ஆப்ஷன் அப்டின்றத குடுத்துட்டு, ஸோ வேல்யூ. இப்ப இதே தான் நம்மளுக்கு வந்து வேணும் இல்லையா? இத நீங்க வந்து அந்த *5 அந்த மாரி குடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது வரும். ஸோ நீங்க எத்தன டைம் வந்து குடுக்குறீங்க அப்டின்றத பொறுத்து. ஓகே. இப்ப வந்து இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்டியாவே வச்சுக்கலாம். இத வந்து நம்ம செலக்ட் மீல் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா லஞ்ச், அதுக்கப்புறம் டின்னர், அதுக்கப்புறம் டெசர்ட், ஸ்நாக் அப்டின்ற இந்த 5த்தையும் குடுத்துக்கலாம். இத வந்து வேல்யூஸ்லயும் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டயட் டைப் அப்டின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி செலக்ட்ல நம்ம வந்து ஐடி என்ன பண்ணிக்கலாம், டயட் டைப் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம்.
உள்ள வந்து வெஜிடேரியனா, குளூட்டன் ஃப்ரீயா இந்த மாதிரி வேல்யூஸ் இத வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதுதான். இப்ப வந்து உங்களுக்கு இங்க லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. செலக்ட் டயட்லயும் இந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம்க்கு ஒரு சப்மிட் பட்டன் வேணும் இல்லையா? அத வந்து நம்ம பட்டன் டைப் வந்து நம்மளுக்கு சப்மிட் டைப். ஸோ அவ்வளோதான். இத வந்து நம்ம சர்ச் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி நம்மளுக்கு நம்மளோட ரெசிபீஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அத வந்து ஃபார்ம்க்கு கீழ டிவ் ஹாஷ் ரெசிபீஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் டேக் அந்த ஃபைல வந்து இதுல லிங்க் பண்ணிறலாம். அத வந்து நம்ம script.js அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இவ்வளோதான். நம்மளுடைய இந்த ஃபைல் வந்து அதாவது இந்த HTMLல வந்து நம்ம குடுக்க வேண்டியது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு வந்து போலாம். ஓகே. இதுல அவ்வளோதான். ஸோ CSS வந்து நம்ம லாஸ்ட்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்மளோட அந்த சர்ச் ஃபார்ம் அப்படின்றது வந்து இருக்குது இல்லையா? நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இல்லையா? இங்க வந்து அந்த மாரி இல்லாம நம்ம டைரக்ட்டா அதிலேயே அந்த ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படின்றத யூஸ் பண்ணி அதாவது இப்ப இந்த பட்டன நான் சர்ச் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, அது வந்து சப்மிட் ஆயிடும் இல்லையா? அப்ப சப்மிட் ஆயிடுச்சுன்னா, அப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஆக்சுவலா நம்ம இந்த இன்புட் வந்து ரெக்வயர்ட் அப்படின்றத வந்து போட்டிருக்கோம். அது வேண்டாம் அப்படின்னா நம்ம அத அப்புறமா மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கெட் எலிமெண்ட் பை ஐடி என்ன எலிமெண்ட் அப்படின்னா அந்த சர்ச் ஃபார்ம் அப்படின்றது. இப்போ இந்த ஃபார்ம் அப்படின்ற எலிமெண்ட்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே. இதுல வந்து ஈவென்ட் லிசனர் வந்து குடுப்போம். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஈவென்ட் லிசனர்ல நம்மளுக்கு என்ன ஈவென்ட் அப்டின்னா, இப்ப இதுல சப்போஸ் நம்மளுக்கு இதுல இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இது நம்ம இப்ப சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நம்மளுக்கு சப்மிட் அப்டின்ற ஈவென்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த ஈவென்ட் நம்மளுக்கு நடந்துச்சு அப்டின்னா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபங்ஷன் வந்து குடுப்போம். ஸோ அது வந்து நம்ம ஏரோ ஃபங்ஷன் அப்டி கூட குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபங்ஷன் அப்டின்ட்டே குடுத்துறலாம். ஓகே. இத வந்து நானு ஈவென்ட் அப்டின்றத ஷார்ட்டா இதுல வச்சுக்கிறேன். அண்ட் இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல டிஃபால்ட்டா இத வந்து இந்த ரெஃப்ரெஷ் பண்றத வந்து நம்ம பிரிவென்ட் பண்றதுக்காக பிரிவென்ட் டிஃபால்ட் அப்டின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கான்ஸ்ட் வெரி அப்டின்றத குடுத்துட்டு ஈக்குவல் டூ இப்ப இதுல நம்ம என்ன இன்புட்ட வந்து சர்ச் பண்றோம் அப்டின்னு. இப்ப இந்த இடத்துல நம்ம ரெசிபீஸ்ல நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா? அத வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி சர்ச் இன்புட் அப்படின்ற எலமெண்ட்ட வந்து நம்ம அதோட ஐடி மூலியமா செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேல்யூவ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லோவர் கேஸ்க்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து நம்ம டூ லோவர் கேஸ் அப்படின்ற மாரி வந்து குடுப்போம். டூ லோவர் கேஸ் அப்படின்றத வந்து குடுத்தாச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இன்புட் வந்து வாங்கியாச்சு. அடுத்தது மீல் டைப்ப வந்து நம்ம வாங்கணும். செலக்ட் பண்ணது. ஸோ அதையும் நம்ம வந்து மீல் டைப் அப்படின்ற மாரி குடுத்துட்டு, டாட் அந்த வேல்யூவையும் கெட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கான்ஸ்ட் டயட் டைப் இருக்கு இல்லையா? அதையும் வந்து இதுல குடுத்துக்கலாம். டயட் டைப் ஈக்குவல் டூ அதே மாதிரி அதோட வேல்யூவ மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இதுல நம்ம இந்த இன்னொரு ஃபங்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த ஃபங்ஷன் இதுக்கு அப்புறமா தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபங்ஷன இங்க வந்து கால் பண்ணிக்கலாம். அது என்ன அப்டின்னா, இந்த ஃபில்டர் நான் இந்த ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுல இருக்கக்கூடிய ரெசிபீஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து குடுக்கணும் அப்டின்றது தான். ஸோ ஃபில்டர்ட் ரெசிபி அப்டின்னு சொல்லிட்டு, இது உள்ள நம்ம வந்து இந்த 3த்தையும் குடுக்க போறோம். ஸோ என்னன்னா, query என்ன, மீல் டைப் என்ன, டயட் டைப் என்ன, இது 3த்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அது சர்ச் பண்ணி ரிசல்ட் வந்து குடுக்கும். ஓகே. ஸோ இது நம்மளுக்கு முடிஞ்சுச்சு. இப்போ
இந்த ஃபங்ஷன் இருக்கு இல்லையா? சர்ச் ஃபில்டர்ட் query அப்படின்றது, இப்ப இந்த ஃபங்ஷன தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இதுல இந்த 3 வேல்யூஸும் நம்ம வந்து குடுக்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிபீஸ்க்கான ஒரு கண்டெய்னர வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்ப நம்ம HTMLல பார்த்தோம்னா, லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னா, அந்த ரெசிபிய வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்றதுக்காக இல்லையா? ஸோ இத வந்து இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃபில்டர் பண்ற எல்லாத்தையும் நம்ம அங்க தான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதனால கான்ஸ்ட் ரெசிபீஸ் கண்டெய்னர் அப்படின்றத குடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ரெசிபீஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இத வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோடைய இன்னர் HTMLல வந்து நம்ம எம்ப்டியா வைக்காம, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு p டேக்ல நம்ம வந்து லோடிங் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நான் ஏதாச்சும் ஒண்ணு நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல வந்து எம்ப்டியா இல்லாம லோடிங் அப்படின்ற மாரி வரும். ஸோ இத நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, இத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு லோடிங்ன்னு வருது இல்லையா? ஸோ இது லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த எலிமெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நம்ம அந்த ஏபிஐ அதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமா. இப்ப நீங்க நார்மலா ஒரு வெப் ஆப்க்கு போனீங்க அப்டின்னா, அது வந்து நீங்க ஏதோ ஒண்ணு சர்ச் பண்றீங்க, இல்ல வந்து சப்மிட் பண்றீங்கன்னா, அது வந்து சம் டைம் எடுத்துக்கும். அது வந்து லோட் ஆகுறதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எப்டி ஏதாவது ஒண்ணு சர்க்கிள்ல வந்து மூவ் ஆகுற மாதிரி, இல்ல வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்க மாதிரி, இல்ல ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் மாரி உங்களுக்கு வரும் இல்லையா? அது எல்லாமே என்னன்னா, பேக்கிரவுண்ட்ல சம் டைம் அது எடுத்துக்குது. ஸோ அந்த டைம காம்பன்சேட் பண்றதுக்காக அது ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து எதுவும் லேக் ஆகாம இருக்கு. அது வந்து நீங்க கேட்ட ப்ராசஸ் நடக்குது பேக் எண்ட்ல அப்டின்றத வந்து சொல்றதுக்காக தான் அது. ஸோ அதே தான் இந்த இடத்துல இந்த லோடிங் அப்டின்றதும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை அண்ட் கேட்ச் வந்து யூஸ் பண்ணுவோம் இதுல. ஸோ ட்ரை அண்ட் கேட்ச் யூஸ் பண்ணி இத வந்து நம்ம அதாவது அந்த URLல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எரர் வருதா அப்டின்றத வந்து ஃபர்ஸ்ட் அத செக் பண்ணி பார்த்து அத எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் எரர் இருந்துச்சு அப்டின்னா அத வந்து நம்மளுக்கு கேட்ச் பண்ணும். இத வந்து நம்ம நார்மல் ஃபங்ஷனா இல்லாம ஒரு ஏசிங்க் ஃபங்ஷனா வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு ஏபிஐ கூட டீல் பண்றோம் அப்படின்றப்போ, நம்ம வந்து ஏசிங்க் ஃபங்ஷன தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா, இந்த ஏசிங்க் ஃபங்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பேக்கிரவுண்ட்ல வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, நம்மளுக்கு HTML கான்டென்ட் எல்லாமே வந்து அது எல்லாம் நார்மலா லோட் ஆகும். ஆனா, ப்ராசஸ் பேக்கிரவுண்ட்ல நடந்துகிட்டே இருக்கும். அதுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த URLல வந்து இங்க குடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த இடத்துல நான் என்ன URL குடுக்குறேன் அப்படின்றது நீங்களும் வந்து இதையே வந்து குடுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலி தீம் aldb.com அப்படின்றதுலருந்து. ஸோ அதோட ஏபிஐ தான் இது. இப்போ இந்த இடத்துல URL ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு, ஓகே. இதுதான் அந்த வெப்சைட்டோட URL. இப்போ இந்த லெட் URL ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு இது கூட பிளஸ் நம்ம அந்த query அந்த அப்படின்னு இருக்கு இல்லையா? ஈக்குவல் டூ என்ன அப்படின்னா query நம்ம என்ன என்டர் பண்ண போறோமோ அதுதான். இது கூட நம்ம பிளஸ் இந்த query அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த URL ஃபில்டர வந்து நம்ம மீல் டைப்க்கு ஏத்த மாதிரி மீல் டைப் சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஏத்த மாரி எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் மீல் டைப் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். மீல் டைப்பும் இருக்கு. அண்ட் டயட் டைப் வந்து நம்மளுக்கு இல்ல. மீல் டைப் இருக்கு. பட் டயட் டைப் வந்து நம்மளுக்கு இல்ல அப்டின்னா, URL நம்மளுக்கு இப்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ, இதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து கான்ஸ்ட் அப்டின்னு குடுக்காம லெட் URL அப்டின்ற மாரி நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ, URL ஈக்குவல் டூ நம்ம வந்து பேக் டிக் குடுத்துக்கலாம். ஸோ, இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா, மீல் டைப்ப வந்து நம்ம எம்பெட் பண்ண போறோம். அதே தான் தீம் aldb.com API JSON அதே இந்த வெர்ஷன் 1 ஃபில்டர் அப்படின்றதும், இப்ப இந்த இடத்துல PHP கொஸ்டின் மார்க் சி ஈக்குவல் டூ அப்படின்றதுக்கு அப்புறமா, ஈக்குவல் டூக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட் பிளஸ் queryன்னு மேல குடுத்துருந்தோம் இல்லையா? அந்த மாரி இல்லாம, இப்ப இங்க வந்து நம்ம மீல் டைப் அப்படின்றத வந்து குடுத்துர்றோம். ஓகே. இது வந்து நம்மளுக்கு மீல் டைப் இருக்கு. பட் டயட் டைப் வந்து இல்ல.
இப்ப சப்போஸ் நம்மளுக்கு வந்து டயட் டைப் இருந்து நம்மளுக்கு மீல் டைப் இல்ல அப்டின்னா, அதுக்கும் நம்ம வந்து யூஆர்எல்ல மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு எல்சிஃப் அப்டின்றத குடுத்துட்டு, எல்சிஃப்ல நம்ம வந்து கண்டிஷன் குடுத்துக்கலாம். ஸோ என்ன கண்டிஷன் அப்டின்னா, நம்மளுக்கு மீல் டைப் வந்து கிடையாது. மீல் டைப் கிடையாது. அண்ட் டயட் டைப் வந்து நம்மளுக்கு இருக்கு. அப்ப யூஆர்எல் வந்து யூஆர்எல் ஈக்குவல் டூ பேக் டிக் குடுத்துட்டு, அதே இதுதான். ஸோ அதே இத குடுத்துட்டு, இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு டயட் டைப் அப்டின்றது சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து மீல் டைப்பும் இருக்கு, டயட் டைப்பும் இருக்கு அப்டின்னா, அதுக்கு இத வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சி அண்ட் டி அப்டின்றதுல வந்து நம்ம டயட் டைப் அப்டின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இல்லனா இந்த யூஆர்எல் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல இன்னொரு சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி சி அண்ட் டி அந்த மாதிரி வச்சுக்காம, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மீல்ஸ வந்து கெட் பண்ணுவோம். மீல் டைப்ப பேஸ் பண்ணி நம்ம மீல்ஸ் வந்து கெட் பண்ணுவோம். ஸோ அத கெட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம அடுத்த இத வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு மீல் டைப் இருக்கு, டயட் டைப்பும் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, மீல் டைப் யூஆர்எல் அப்டின்றத வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல கான்ஸ்ட் மீல் டைப் யூஆர்எல் அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மீல் டைப் யூஆர்எல் அப்படின்றது. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இது மட்டும் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இத குடுத்து பேக் டிக் குடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து க்ளோஸ் பண்ணிறலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து மீல் டைப் உடைய ரெஸ்பான்ஸ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கெட் பண்ண போறோம். கான்ஸ்ட் இந்த மீல் டைப் இருக்கு இல்லையா? இந்த மீல் டைப் உடைய ரெஸ்பான்ஸ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கெட் பண்ணுவோம். மீல் டைப் ரெஸ் ஈக்குவல் டூ அவைட் ஃபெட்ச் மீல் டைப் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த டேட்டாவ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜேசனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த மாதிரி இந்த அவைட் அப்படின்றது எதுக்காகனா, ஏசிங் ஃபங்ஷன்ல நம்ம நார்மலாவே யூஸ் பண்ணுவோம். இப்போ டேட்டா நம்ம ஃபெட்ச் பண்றோம் அப்படின்னா, என்ன ஆனாலும் அந்த டேட்டாவ நீ எனக்கு ஃபெட்ச் பண்ணி ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நீ எனக்கு குடுக்கணும் அப்படின்றது தான். வெயிட் பண்ணி நீ எனக்கு ஃபெட்ச் பண்ணி குடு அப்படின்றது தான் இத வந்து மீன் பண்ணுது. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம அந்த மீல் டைப் டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ரெஸ்பான்ஸ வந்து அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த டேட்டாவ நம்ம வந்து ஜேசனா கன்வெர்ட் பண்ணி இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ இப் இதுக்கப்புறமா நம்ம டயட் டைப் பேஸ் பண்ணி இந்த மீல்ஸ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபில்டர் பண்ணுவோம். இஃப் மீல் டைப் டேட்டா இதுல வந்து இந்த மீல் டைப் டேட்டா இருக்குது இல்லையா? டாட் மீல்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, ஓகேவா? மீல் டைப் டேட்டால இந்த மீல்ஸ் அப்டின்றது வந்து நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம புதுசா ஃபில்டர்ட் மீல்ஸ் அப்டின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அதுல வந்து ஃபில்டர் அப்டின்ற ஃபங்ஷன வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் அந்த இன்க்ளூட்ஸ் அப்டின்றத வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு அதே இத வந்து நம்ம சர்ச் பண்றதுல வந்து இன்க்ளூட்ஸ் அப்டின்றத குடுத்து, அந்த ப்ராடக்ட் வந்து இருக்குதா? இல்லையா? அந்த ப்ராடக்ட்டோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டால நம்ம என்டர் பண்ற டேட்டா இருக்குதா? இல்லையான்னு சர்ச் பண்ணி நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணும் இல்லையா? அத தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்ட் ஃபில்டர்ட் மீல்ஸ் அப்டின்றத வந்து குடுத்துக்கலாம். ஃபில்டர்ட் மீல்ஸ் அப்டின்றத குடுத்துட்டு, மீல் டைப் டேட்டா டாட் மீல்ஸ் டாட் ஃபில்டர் அப்டின்றத குடுத்துட்டு, ஸோ எத நம்ம ஃபில்டர் பண்ண போறோம்னா, அதாவது ஒரு மீல்யா நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, செக் பண்ண போறோம் மீல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல ரிட்டர்ன் மீல் டாட் எஸ்டிஆர் டாக்ஸ் அண்ட் மீல் டாட் எஸ்டிஆர் டாக்ஸ் டாட் இன்க்ளூட்ஸ்
ஸோ இதில தான் நம்ம அந்த டயட் டைப் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில தான் வந்து செக் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஏபிஐ இது பண்ணி நம்ம அந்த டேட்டாவ வந்து நம்ம ஃபெட்ச் பண்றோம் இல்லையா? இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அத பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் வந்து கிளியரா கொஞ்சம் புரியும். ஓகே. இப்ப இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ரெசிபீஸ் அப்படின்ற இன்னொரு ஃபங்ஷன். நம்ம அது இதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுல இந்த ஃபில்டர்ட் மீல்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்ப இங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம இப்படி கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவாய்ட் ஃபெட்ச் யுஆர்எல். ஸோ ரெஸ்பான்ஸ வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம். அடுத்தது வந்து டேட்டாவ இதுல இன்னொரு இதுல வந்து கான்ஸ்ட் டேட்டா சாரி இந்த இடத்துல கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டூ அவைட் ரெஸ்பான்ஸ் டாட் அத வந்து நம்ம ஜேசனா கன்வெர்ட் பண்ணி இதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிர்றோம். நெக்ஸ்ட் வந்து ரெசிபீஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா? ரெசிபீஸ் கண்டெய்னர் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்றதுல இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்டியா வச்சுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ எந்த ஒரு மீல்ஸுமே இல்ல அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மெசேஜ் மாரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இஃப் இதுல வந்து நாட் டேட்டா டாட் மீல்ஸ். ஸோ டேட்டா டாட் மீல்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போஸ் ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வொர்க் ஆகணும். என்ன அப்படின்னா, நோ ரெசிபீஸ் ஃபவுண்ட் அப்படின்ற மாரி. இன்னர் ஹெச்டிஎம்எல்ல ரெசிபி கண்டெய்னர்ல இன்னர் ஹெச்டிஎம்எல் நோ ரெசிபீஸ் ஃபவுண்ட் அப்படின்ற மாரி குடுத்துட்டு ரிட்டர்ன் குடுத்துரலாம். இப்போ இங்க இன்னொரு கண்டிஷனும் குடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஆர் டேட்டா டாட் மீல்ஸ் உடைய லென்த் வந்து நம்மளுக்கு 0வா இருந்தாலும் நம்மளுக்கு இது வந்து வரணும். அப்படின்றத வந்து குடுத்துரலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ query ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? ஒரு வேள நம்ம ஏதாவது ஒரு query ஸ்ட்ரிங் குடுக்குறோம் அப்படின்னா, அத பேஸ் பண்ணியும் நம்ம வந்து இத டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே. ஸோ இப்ப இத குடுக்க வேண்டாம். இத முடிக்கும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம query ஸ்ட்ரிங் ஏதாவது குடுக்குறோம்னா, அத வந்து என்ன பண்ணுவோம், இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ஃபில்டர் இத வந்து இல்லன்னா ஃபில்டர்ட் மீல்ஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். டேட்டா டாட் மீல்ஸ் ஃபில்டர் மீல் எத பேஸ் பண்ணி அப்படின்றத இங்க குடுத்துக்கலாம். இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே. எத பேஸ் பண்ணி அப்படின்னா, மீல் டாட் எஸ்டிஆர் மீல் டாட் டூ லோவர் கேஸ். இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நம்ம ஒரு இத சர்ச் பண்றோம். இல்ல யூசர் என்டர் பண்றாங்க அப்படின்னா, அத நம்ம லோவர் கேஸ்க்கு வந்து என்டர் பண்ணி தான் சர்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அவங்க அப்பர் கேஸ் எதுல வேணாலும் அவங்க வந்து குடுக்கலாம். அப்ப அதுல வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஸோ அந்த கேஸ்னால. அதுக்காக நம்ம வந்து இத குடுக்குறோம். ஓகே. இப்ப இது முடிஞ்சாச்சு. இது முடிச்சுட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு வேளை எந்த ஒரு மீல்ஸுமே வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா, அப்ப என்ன மெசேஜ் வந்து ஷோ ஆகணும் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ, இப்ப இத வந்து நம்ம இந்த இடத்துல இங்க ஓப்பன் பண்ணியிருக்கோமா? ஸோ, ஆக்சுவலி நம்ம இது சிங்கிள் லைன் அப்படின்றனால, சிங்கிள் லைன் இதுக்கு வந்து இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ, ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து இதுவே போதும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் இஃப் இந்த ஃபில்டர்ட் மீல்ஸ் இருக்கு இல்லையா? டாட் லென்த் வந்து நம்மளுக்கு சப்போஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா, ரெசிபீஸ் கண்டெய்னருடைய இன்னர் ஹெச்டிஎம்எல்ல வந்து நோ ரெசிபீஸ் வந்து ஃபவுண்ட் அப்படின்ற மாரி நம்மளுக்கு குடுத்துட்டு ரிட்டர்ன் அப்படின்றத வந்து குடுத்துறணும். இப்போ இத வந்து நம்ம மறுபடியும் இந்த டிஸ்ப்ளே ரெசிபி அப்படின்றத வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்ப கேட்ச். சப்போஸ் ஏதாவது எரர் வந்து நம்மளுக்கு கேட்ச் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த ரெசிபீஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா? டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டூ எரர் ஃபெட்சிங் ரெசிபீஸ் இல்ல வந்து லோடிங் ரெசிபீஸ் அப்படின்ற மாரி நம்ம வந்து குடுத்துறலாம். ஸோ இந்த மெசேஜ் நம்மளுக்கு வேண்டாம். அப்படியே இத வந்து க்ளோஸ் பண்ணிறலாம்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபங்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ப்ளே ரெசிபீஸ் அப்படின்றதுக்கு மட்டும் நம்ம இதில ஃபங்ஷன் ரைட் பண்ணோம் அப்படின்னா, இதில வந்து போதும். ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டாவ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்சோல்ல வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இத வந்து நம்ம கன்சோல் டாட் லாக் அப்படின்னு குடுத்துட்டு, டேட்டா அப்படின்னு அண்ட் ரெஸ்பான்ஸையும் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ கன்சோல் டாட் லாக் இதில வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்றதையும் வந்து குடுத்துரலாம். இப்போ இன்ஸ்பெக்ட்க்கு போயிட்டோம் அப்படின்னா, கன்சோல்ல போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பர்கர் அப்படின்றத மட்டும் குடுத்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு சர்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம இன்னும் ஃபங்ஷன் டிஸ்ப்ளே பண்றதுக்கு வந்து எந்த ஒரு ஃபங்ஷனும் ரைட் பண்ணல. அதனால நம்மளுக்கு வந்து வரல. ஓகே. இப்ப இந்த இடத்துல கீழ இந்த கன்சோல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து 200. ஸோ 200 அப்படின்றது என்னன்னா, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த டேட்டா வந்து ஃபெட்ச் ஆயிருச்சு அப்படின்றத தான் இத வந்து நம்மளுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் இப்ப இந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வந்து தேவையில்ல. இதுக்கப்புறம் நம்ம மீல்ஸ் அப்படின்றதுல தான் போப்போறோம். இப்ப இந்த மீல்ஸ் அப்படின்றதுல தான் இந்த இடத்துலலாம் நம்ம குடுத்துருப்போம் இல்லையா? எஸ்டிஆர் மீல்ஸ் அப்படின்லாம் நம்ம குடுத்துருப்போம். ஸோ இந்த எஸ்டிஆர் மீல் டாட் எஸ்டிஆர் அப்படின்றது தான். ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த மீல் அப்படின்றது வந்து இதுதான். இந்த அரே. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஸோ இப்ப இந்த மீல்ஸ்ல இருந்து நம்ம ஃபில்டர் பண்றோம். ஸோ மீல்ஸ்ல இருந்து நம்ம ஒரு மீலையும் ஃபில்டர் பண்றோம். இது எல்லாமே ஒரு சிங்கிள் மீல். இப்ப இதுல வந்து நம்ம எஸ்டிஆர் மீல், அடுத்தது எஸ்டிஆர் மீல் தம்ப் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டா இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எஸ்டிஆர் மீல், எஸ்டிஆர் அதுக்கப்புறம் மீல் தம்ப் அப்படின்றது. இதுதான் வந்து இங்க நம்ம குடுத்திருக்கக்கூடிய டேட்டா. இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அப்போ இத தான் நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கோம். ஸோ இந்த எஸ்டிஆர் மீல்ஸ் அப்படின்னு நம்ம குடுத்துரலாம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்கோ, அத தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஸோ அத தான் நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ல அத யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவ ஆக்சுவலி வந்து அப்டைன் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப இங்கலாம் நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? அதுதான் இது. ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேட்டாவ வந்து டிஸ்ப்ளே பண்றது. நம்ம வந்து ஃபெட்ச் பண்ண டேட்டாவ எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு ஃபங்ஷன் ரைட் பண்ணிப்போம். அத வந்து நம்ம ஃபங்ஷன் ஏற்கனவே நம்ம மேலேயே அத வந்து குடுத்துருப்போம். டிஸ்ப்ளே ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப இதுல வந்து கான்ஸ்ட் அந்த ரெசிபி கண்டெய்னர் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம கெட் பண்ணிப்போம். கெட் எலிமெண்ட் பை ஐடி அண்ட் இன்னர் ஹெச்டிஎம்எல் வந்து அத வந்து எம்ப்டியா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப அந்த ரெசிபி எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போறோம். அத வந்து நம்ம ரெசிபீஸ் அப்படின்னு வச்சுக்காம, மீல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்ப அந்த மீல்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐட்ரேட் பண்ண போறோம். அத வந்து நம்ம ஃபார் ஈச் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃபார் ஈச் ஒரு மீல்லையும் நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள கான்ஸ்ட் ரெசிபி எலமெண்ட் அப்படின்றத நம்ம புதுசா ஒரு எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த மாரி டைனமிக்கா நம்ம ஜெனரேட் பண்றப்போ, எத எலிமெண்ட்ஸ் வந்து நம்பளா இங்க கிரியேட் பண்ற மாரி தான் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. ஸோ டிவ் அப்படின்றத வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுல இந்த ரெசிபி எலிமெண்ட் இருக்கு இல்லையா? இப்ப இதோட கிளாஸ்ல நம்ம ரெசிபி அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெசிபி எலிமெண்ட்டோடைய இன்னர் ஹெச்டிஎம்எல்ல வந்து நம்ம கன்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த எஸ்டிஆர் மீல் அப்படின்றது அதோட நேம். ஸோ அத குடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம H2 ஓகே. அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதோடைய இமேஜ். ஸோ அதோட இமேஜ் தான் அந்த எஸ்டிஆர் மீல் தம்புன்னு இருந்துச்சு இல்லையா? அதுதான். இந்த இடத்துல எஸ்டிஆர் மீல் தம் அண்ட் மீல் டாட் அடுத்தது வந்து அதே மாதிரி ஆல்ட்லயும் நம்ம அதோட நேமே வந்து குடுத்துக்கிறோம். அடுத்தது பேராகிராஃப்குள்ள வந்து இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பேராகிராஃப்குள்ள ஏ அப்படின்றத குடுத்துட்டு, இதுல வந்து ஹெச்ரெஃப் ஓகே. இது ஆக்சுவலி ஒரு லிங்க். அதாவது நம்ம அந்த ரெசிபி பேஜ்க்கு வந்து நம்மள ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு லிங்க் இது. மீல் டாட் எஸ்டிஆர் சோர்ஸ் அப்படின்றதுக்கு வந்து குடுத்துக்கலாம். ஸோ எஸ்டிஆர் சோர்ஸ். இப்போ ஒரு வேளை இது இருந்துச்சு அப்படின்னா, இந்த எஸ்டிஆர் சோர்ஸ் அப்படின்றது வரணும். அப்படி இல்லன்னா, அது வந்து அதே சேம் பேஜ்லயே வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஹேஷ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ எய்தர் இது இருந்துச்சு அப்படின்னா
இந்த பேஜ்க்கு நம்மளுக்கு போகும். ஆர் நம்மளுக்கு வந்து வேற அதே பேஜ்லயே வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம டார்கெட் அப்படின்றது வந்து குடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் பிளாங்க் இது வந்து அந்த பேஜ் வந்து எப்படி நியூ பேஜ்ல ஓப்பன் ஆகணுமா? இல்ல வந்து சேம் பேஜ்லயே நம்மளுக்கு இருக்கணுமா? அப்படின்றது தான். ஓகே. இப்போ இந்த ஆங்கர் டேக் வந்து இதுல குடுத்தாச்சு. அடுத்தது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இத க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலா வந்து இது எல்லாத்தையும் நம்ம இந்த ரெசிபி எலிமெண்ட் எல்லாத்தையும் இந்த கண்டெய்னருக்குள்ள அப்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான். இப்போ இது வந்து வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் எதுவுமே குடுக்கல. குடுக்காம நான் வந்து இத சர்ச் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட் இத வந்து ஃபில் பண்ண சொல்லி அது கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இந்த ரெக்வயர்ட் அப்படின்றத வந்து எடுத்துறலாம். ரெக்வயர்ட் அப்படின்றத எடுத்துட்டு வெறும் லஞ்ச். ஸோ லஞ்ச்ல நோ ரெசிபீஸ் அப்படின்னு வருது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து நம்மளுக்கு எரர் ஃபெச்சிங் ரெசிபீஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்சுவலி வந்திருக்கு. பட் நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுறதுல தான் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெசிபீஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஆனா, இங்க நம்ம ரெசிபீஸ் யூஸ் பண்ணல இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம வந்து மீல்ஸ் அப்படின்றது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம வந்து இது என்ன இந்த இடத்துல நம்ம மீல்ஸ்ல தான ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நம்ம மீல்ஸ்ன்னு ஐட்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால இத வந்து நம்ம மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இத பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு. இப்ப அந்த கன்சோல் டாட் அப்படின்னு இருக்கிறத வந்து இது 2த்தையும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாமே வருது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு இன்னொரு இதுக்கு வந்து நம்மள ரீடைரக்ட் வந்து பண்ணணும். இது நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அத வந்து நம்ம சிஎஸ்எஸ் முடிச்சுட்டு, ஸோ மறுபடியும் இங்க வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்எஸ்ல வந்து எப்பயும் போல அந்த குளோபல் செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? அது என்னன்னா நம்ம மார்ஜின், பேடிங் இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நம்ம ஓவராலா ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா, அத வந்து நம்ம பாடிக்கே வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி. இப்ப இது வந்து இது ஓவராலா எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளை ஆயிடுச்சு. அடுத்தது கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர்ல வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் விட்த் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மார்ஜின் வச்சுக்கலாம். அண்ட் பேடிங் வந்து குடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம சென்டரா வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து மேக்ஸ் விட்த் வந்து நம்ம 900 பிக்சல்ஸ் வந்து குடுத்துருக்கோம். மார்ஜின் ஆட்டோ அண்ட் பேடிங் வந்து 2 ரெம் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஓகே. இப்ப வந்து H1 நம்ம ஒரு எலமெண்ட்டயா வந்து சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்ப இந்த H1 அப்படின்றதுக்கு வந்து இந்த ஸ்டைல் இது வந்து குடுத்துக்கலாம். அண்ட் கலர் இத வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம். இப்ப அந்த ஃபார்ம்க்குள்ள தானே நம்ம டேட்டா வந்து என்டர் பண்றோம். ஸோ ஃபார்ம் அப்படின்றத வந்து குடுத்துட்டு, அந்த ஃபார்ம்க்கு இப்போ இது எல்லாமே ஃபார்ம்க்குள்ள தானே வருது. இப்போ இத வந்து மார்ஜின் பாட்டம் எல்லாத்துக்கு கீழயும் மார்ஜின் பாட்டம் வந்து 2 ரெம் ஸ்பேஸ் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இது ரோ வைஸ் வந்துரும். அப்போ நம்மளுக்கு வந்து இது ஆக்சுவலி காலம் வைஸ் அடுத்தடுத்தது இருக்க மாரி குடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம காலம் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். அண்ட் கேப் வந்து குடுத்துக்கலாம். கேப் 1 ரெம் அப்படின்றத குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் அப்படின்றதுல வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோடைய அந்த இன்புட் அண்ட் இந்த செலக்ட் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே குடுத்துக்கலாம். ஸோ இன்புட் அண்ட் செலக்ட்க்கு வந்து நம்ம நார்மலா பண்றது தான். பார்டர் அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ், மேக்ஸ் விட்த் அப்புறம் விட்த் என்ன அப்படின்றது. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் சைசிங் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேடிங் வந்து நார்மல் அதோடைய விட்த் அண்ட் ஹைட் கூட இந்த பேடிங் வந்து ஆட் ஆகுற மாரி. ஸோ இதுதான். இந்த மாதிரி இப்ப இது கொஞ்சம் பார்க்கவே வந்து நீட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செலக்ட் அண்ட் இன்புட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது 2த்துக்குமே வந்து பேக்கிரவுண்ட் கலர் மட்டும். 2மே வந்து ஒயிட் அந்த மாரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டன். பட்டனுக்கு வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், அதில பாயிண்ட் பண்ணும்போது கர்சர் அந்த பாயிண்டர் வர மாதிரி இருக்கிறது. கலர், பேக்கிரவுண்ட் கலர், ஃபாண்ட், பேடிங் இதெல்லாம் தெரிஞ்சது தான். வித் அதுக்கப்புறம் மேக்ஸ் வித் வந்து குடுத்துக்கலாம். பட்டன் அப்டின்னா, இந்த கலர் இந்த மாரி டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம மோஸ்ட்டா பட்டன்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே நம்ம டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து குடுப்போம். பட் பட்டன்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே அத வந்து
இது பண்ணுவோம். ஸோ ஹாவர் எஃபெக்ட்டும் வந்து இதில வந்து குடுத்துக்கலாம். இப்போ ஹாவர் எஃபெக்ட்ல வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் கொஞ்சம் டார்க் ஆகுற மாரி பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இத வந்து இப்டி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதுதான். இப்ப நெக்ஸ்ட் வந்து அந்த ரெசிபீஸ் நம்மளுக்கு ரெசிபீஸ் வந்து எப்படி நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது அப்டின்னா, நம்மளுக்கு ரோ அண்ட் காலம் 2த்துலயுமே டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் அப்டின்றத விட கிரிட் அப்டின்றதுல வந்து குடுத்துக்கலாம். ஸோ, இப்போ இந்த இடத்துல நான் ஏதாச்சும் ஒண்ணு குடுத்து சர்ச் பண்றேன். இப்ப இந்த மாரி இது கிரிட் மாரி வருது இல்லையா? ஆனா உங்களுக்கு இது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாரி ஓவர்லேப் ஆகுது. ஸோ, அந்த ஓவர்லேப் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு சிங்கிள் ரெசிபியவும் நம்ம இதுல அதுக்கு ஸ்டைல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ரெசிபி அப்படின்ற கிளாஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் இந்த மார்ஜின், டிரான்சிஷன், பாக்ஸ் ரேடியஸ் இதெல்லாமே குடுக்கலாம். இப்ப இத வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம். இன்னும் இதுல வந்து குடுக்கறது இருக்கு. இப்ப இது ஓரளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு. பட் ஆனா அந்த சைஸ் நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பரா வரல இல்லையா? அத வந்து குடுத்துக்கலாம். ஸோ அந்த சைஸ் அது எல்லாமே. இது எல்லாமே ஏற்கனவே இதுல வந்து நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இதுல யூஸ் பண்ணது தான் அப்படின்றனால, நான் இத வந்து ஜஸ்ட் இந்த காப்பி பேஸ்ட் மட்டும் வந்து பண்றேன். ஓகே. இப்ப இத வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு இதெல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருக்குது இல்லையா? இந்த இமேஜ், வியூ ரெசிபி இதெல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நீட்டா நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதுதான். இப்ப இந்த இடத்துல நான் டயட் அப்படின்றது செலக்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் டிஷ்ஷஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து வரும். அப்படி இல்லன்னா, அது வந்து டிஸ்ப்ளே ஆகல. இப்ப வெஜிடேரியன் அப்படின்றத குடுத்துட்டு, நம்ம லஞ்ச் அப்படின்றத குடுத்தோம்னா, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிறது நம்மளுக்கு வந்து வருது. இப்போ சப்போஸ் நான் வந்து டெசர்ட் அப்படின்னு வந்து குடுக்குறேன். டெசர்ட்ன்னு குடுத்துட்டு, மீல் டைப் நான் எதுவுமே வந்து செலக்ட் பண்ணல. ஓகே. ஸோ, இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வருது. இந்த ஹாவர் எஃபெக்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஷேடோ, இந்த டிரான்சிஷன் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இதுல அப்ளை ஆயிருக்கு. ஆ இப்ப நம்ம இத வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்க சர்ச் பண்ணிட்டு, இப்ப நான் வியூ ரெசிபி கிளிக் பண்றேன்னா, எனக்கு சேம் பேஜ்க்கு இங்க நீங்க யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அந்த ஹேஷ் அப்படின்றது தான் ஆட் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ரெஸ்பான்ஸ வந்து நம்ம ஏற்கனவே பிரிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா கான்சோல்ல, அத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல நான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு இத சர்ச் பண்றேன். இப்ப நான் மீல்ஸ் அரேக்குள்ள போனேன்னா, இப்ப இங்க நான் என்ன குடுத்துருக்கேன்னா, இந்த லிங்க கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மீல் டாட் எஸ்டிஆர் சோர்ஸ் அப்படின்றது போகணும்னு நான் குடுத்துருக்கேன். பட் ஆனா எனக்கு அந்த மாரி ஒரு பேஜ் இல்ல. அப்போ அது ஒரு ஏபிஐ பொறுத்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். அத வந்து நீங்க தான் கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல இது இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லிங்க்க வந்து இந்த இடத்துல எஸ்டிஆர் சோர்ஸ் வந்து இருக்குதான்னு செக் பண்ணட்டும். அப்படி இல்லன்னா இந்த https அதுக்கப்புறம் www டாட் themealdb.com மீல் அப்படின்னு குடுத்துட்டு மீல் டாட் ஐடி மீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடிய வந்து நம்ம இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதோட ஐடிய பேஸ் பண்ணி நம்மளுக்கு அது வந்து என்ன பண்ணும்னா, டிஷ்ஷஸ வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ இந்த இடத்துல இந்த சர்ச் அப்படின்றத குடுத்துட்டு, இது என்னன்னா ஒரு ஏபிஐக்கும் நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வாங்கி டேட்டாவ வந்து கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அத வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு நான் இத வியூ ரெசிபி அப்படின்றத குடுத்தேன்னா, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்ல எனக்கு வருது. இல்லையா? ஸோ அந்த மாரி இது அந்த ஐடிய பேஸ் பண்ணி இது வந்து வொர்க் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அண்ட் புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.